பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் சம்பள பிடித்தத்தில் 161 பேருக்கு இன்னும் பல பேருக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அன்னைக்கு நமக்கு தரவுகள் இல்லை, கிடைக்கல, பே ஸ்லிப் கிடைக்கல, மற்றது கிடைக்கல. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் நம்முடைய மனோஜ், சசிரேகா, அதே போன்று நம்முடைய சையத் தோழர், பாண்டி தோழர், அப்புறம் கணேஷ் சொல்லி பல தோழர்கள்லாம் இணைந்து அன்றைக்கு ஒரு 2 நாட்களில் அந்த தரவுகளாக கொடுத்து ஏறத்தாழ இன்றைக்கு 6 லட்சம் ரூபாய் உங்களுடைய முதலாளி சொல்லிட்டா. 12ஆம் தேதி என்ன வேலை நிறுத்தம்? தொழிற்சங்கமே அமைக்கக்கூடாது, தொழிலாளர்கள் ஊழியர்கள் தொழிற்சங்கமே கூடாது என்பதுதான் அதோட பிரதானமான எதிர்ப்புக்கான அந்த கோரிக்கை. பிஎஃப் பிடித்தம், இஎஸ்ஐ பிடித்தம் இன்னைக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம். அடுத்து கமிஷனை பார்க்க போறோம். கமிஷனை பார்த்து ஒரு முத்தரப்பு பேச்சு, இன்னைக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். அரசு கேபிள் வரணும். அது அரசு கேபிள் மட்டும் இல்ல, அது யார் எல்காட்டா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாலின் வீட்டில் அறிவாலயம் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மையங்களில் எங்களுடைய அவலங்களை சொல்வதற்கான இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 2018 நம்முடைய சங்கம் துவக்கிய பிறகு ஏராளமான போராட்டங்கள், உண்ணாவிரத போராட்டம், அதே போன்று மறியல் போராட்டம், சமீபத்தில் நடைபெற்ற அகில இந்திய வேலை நிறுத்தம் வரைக்கும் நம்முடைய போராட்டம் என்று தொடர்ச்சியாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நாம் கேட்பதெல்லாம் என்ன? அரசு அறிவித்திருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச ஊதியம், அதே போன்று சட்டப்படி அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது? 19(1)C என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய அரசியலமைப்பு, அம்பேத்கர் ஏற்ற அரசியலமைப்பு சட்டத்தில் வாழ்வதற்கான தகுதியான வேலை வேண்டும், அதற்கான ஊதியம் வேண்டும் என்று அந்த சட்டம் சொல்லுது, அந்த பிரிவு சொல்லுது. ஏராளமான பிரிவு, சங்கம் சேர்க்க உரிமை இருக்குது, கூட்டு பேர உரிமை இருக்குது, எல்லா உரிமைகளும் இருக்குது. ஆனால் அதை அமல்படுத்துவதற்கான இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் தொடர்ச்சியாக நம்மை பொறுத்தவரை, ஈசாவை ஊழியர் பொறுத்தவரை தொடர்ச்சியாக 2018 2026 வரைக்கும் நம்முடைய போராட்டங்கள் என்பது சாதாரண போராட்டம் அல்ல. எத்தனை பயமுறுத்தல்கள், எத்தனை நிர்பந்தங்கள், ஏன் சென்டரே மூடுறான். நம்ம போராட்டம் நடத்துகிறோம், ஏன் நீ போராட்டம் நடத்துகிறன்னு சென்னையில் 96 சென்டர் மூடினான். அதை எதிர்த்து நான் போராட்டம் நடத்துகிறோம். அதன் பிறகு ஸ்டே வாங்கணும். அந்த போராட்டம் அந்த 96 மையங்கள் மூடுவதற்காக ஸ்டே வாங்கி பிறகு அவர்களை சேர்த்தோம். என்ன சொல்கிறேன் தெரியுமா? உங்கள் ஜெனரல் மேனேஜர் அன்றைக்கி பேச்சுவார்த்தைக்கு நான் போயிருந்தேன், சுகுமாரன் போயிருந்தார், அப்புறம் வேறு யாரோ நம்ம தோழர் வந்திருந்தாங்க, இப்போ மனோஜ் நினைக்கிறேன். உங்கள் ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, சார் இவங்களை விடுங்க சார், நீங்கள் உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார், இவங்களுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் சார். என்ன சொல்கிறாங்கன்னா, 20,000 ரூபா கட்டி வெளியாட்களுக்கு தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சென்டர், அந்த ஐடியை, லைசன்ஸை, உரிமத்தை இவங்களுக்கு 2,000 ரூபா. ஏன் 2,000 ரூபா எதுக்கு? 50 ரூபாய்க்கு தரேன், 50 ரூபாய்க்கு தரேன். அவங்கள தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்துலேயே நான் வச்சுக்கிறேன், அவங்கள இடம் தரேன், அவங்களே வேலை செய்ய சொல்லுங்கள். எதுக்கு இவங்களுக்கு சங்கம் எல்லாம், எதுக்கு இவங்களுக்கு இந்த அரசுக்கு வேலை செய்யணும், அவங்கள தனியாக விட்டுட்டுங்க சார் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நம்ம தோழர்கள் உண்மையில் அன்றைக்கு பாராட்ட வேண்டிய விஷயம், அதையெல்லாம் நிராகரித்து இன்றைக்கு அந்த பணியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். 96 பேர் மட்டுமல்ல தோழர்களை, மேலும் அந்த 5 முறை, எனக்கு முன்னால் சுகுமார் சொன்னார்ல, 5 முறை பதிவு இல்லைன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணதான் முழு ஊதியம் என்பது கிடைக்கும், முழு கூலி என்பது கிடைக்கும், முழு சம்பளம். அதில் நம்ம கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களில் 161 பேருக்கு நம்ம அன்றைக்கி எடுத்தோம். என்ன எடுத்தோம்? எத்தனை பேர் பணம் பிடித்த சம்பளத்தை பிடிச்சிருக்கிறாங்க, ஊதியத்தை பிடிச்சிருக்காங்க. எடுத்ததில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் தோழர்கள். 6 லட்சம் ரூபாய் என்பது 161 தொழிலாளர்களுக்கு, ஊழியர்களுக்கு, இ-சேவையில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு 161 பேருக்கு 6 லட்சம் ரூபாய் பிடிச்சதா? சட்டவிரோதமாக பிடிச்சா. காலையில் வந்திருக்கிறாங்க, நமக்கு ப்ரூவ் பண்ணுறோம். காலையில் வந்திருக்கிறாங்க, மதியானம் வச்சிருக்கிறாங்க, சாயந்தரம் வைக்கிறாங்க, நடுவில் வைக்க முடியல. காரணம் என்னென்னா அந்த சிக்னல் கிடைக்கல. இதெல்லாம் நம்ம சொன்ன பிறகு நம்முடைய அதிகாரிகள் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே தவிர்க்கிறான். உங்களுடைய ஜெனரல் மேனேஜர் வந்தார், டாக் டிவியுடைய ஜெனரல் மேனேஜர் வந்தார், அதில் முதன்மை உங்களுக்கு சம்பளம் போடுற அவர் தானே, அவர் வந்தார். வந்துட்டு பிப்ரவரி 31 நாள் கணக்கு போடுறான். என்ன அதிகாரி பாருங்கள், ஒரு ஜெனரல் மேனேஜர் பிப்ரவரி 31 போடுறான்.
ஜூனுக்கு 31 மாதம் 31 நாள் போடுறான். இப்படி போட்டு நம்ம வந்து நம்முடைய தோழர்கள் சொன்னது போல் நம்முடைய தலைவர்கள் சுகுமாரன் உள்பட அதை வந்து கீழ்ச்சிட்டாங்க. அதை இன்னையா ஒரு நிர்வாகத்தை நடத்துறீ 5 முறை போட்டால் ஓகே நாங்கள் ஒத்துக்கிறோம். அன்னைக்கு அப்போதுலேருந்து நாம் சொல்கிறோம் 5 முறை என்பது தேவையற்றது. ஒன்று தோழர்கள் சொன்னாங்களே சர்வதேச அளவில் ILOவோட 5 முறை இல்லை 2 முறை தான். அந்த 2 முறை எடுக்க வேண்டும். அந்த 2 முறை எங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம சொல்கிறோம். என்ன பெரிய பணத்தை கொடுத்துட்டேன் 6,000 ரூபா 8,000 ரூபா கொடுத்துட்டு இல்லை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வேறு பிரச்சனைகளாக இருக்குது. பிரச்சனையை சொல்லி பேசுவோம். தோழர்களே, இன்றைக்கும் நம்முடைய நிலுவையில் கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் இன்றைக்கும் ஒரு 9 கோரிக்கை மீது ஒன்று குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும், அதற்கான குழு அமைக்க வேண்டும். அந்த குழு அமைச்சவுடன் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாடு அரசில் கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது உங்களை மாதிரி இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்களை அந்த தொழிலாளர்களை நீக்கி அந்த செல்லும் ஒரு எழுத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 பைசா, ஒரு எழுத்துக்கு 1.5 பைசான்னு ஒரு மினிமம் வேஜ் போட்டாங்க. அதை நான் இருக்கக்கூடிய நானும் அதில் போயிருக்கேன் மினிமம் வேஜில். அதில் வந்து அது கூடாது, அதை அப்படி நிற்க வச்சுட்டோம், தடுத்து நிறுத்திட்டோம் அதை. ஏன்னா தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கக்கூடிய டாக்டிவில் இருக்கக்கூடிய உங்களுக்காக ஈசாவை ஊழியர்களுக்காக தான் அந்த கேஸை போட்டோம். இவங்களை நீக்கிட்டு மற்றவங்களுக்கு கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இவங்களே உள்ளடக்கிய. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் மட்டும் இல்லை தோழர்களே, தமிழக அரசில் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 42 நிறுவனங்களில் இருக்கக்கூடிய ஈசாவில் பணிபுரிகிறாங்க, பேங்க்கில் பணிபுரிகிறாங்க. இப்போ சிவில் சப்ளை சொன்னாங்க, அது போன்ற எல்லா துறைகளும் இருக்காங்க. எல்லா துறைகளும் சேர்த்து தான் நாம் வந்து அந்த கேஸ் போட்டோம். அது வந்து இப்போ நிலுவையில் இருக்குது. அதே போன்று 9 கோரிக்கையில் இன்னொன்று வந்து மகப்பேறு விடுப்பு, அதே போல் அட்டனன்ஸு, இப்படி ஒவ்வொன்றாக 9 கோரிக்கையும் இன்றைக்கு நிலுவையில் இருக்குது. அந்த பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்டில் சம்பள பிடித்தத்தில் 161 பேருக்கு, இன்னும் பல பேருக்கு பிடிச்சிருக்கிறாங்க. அன்றைக்கி நமக்கு தரவுகள் இல்லை, கிடைக்கல, பே ஸ்லிப் கிடைக்கல, மற்றது கிடைக்கல. அன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் நம்முடைய மனோஜ், சசிரேகா, அதே போன்று நம்முடைய சையத் தோழர், பாண்டி தோழர், அப்புறம் கணேஷன் சொல்லி பல தோழர்கள்லாம் இணைந்து அன்றைக்கு ஒரு 2 நாட்களில் அந்த தரவுகளாக கொடுத்து ஏறத்தாழ இன்றைக்கு 6 லட்சம் ரூபாய் உங்களுடைய முதலாளி சொல்லிட்டா, நான் தான் முதலாளி. யார் முதலாளி? டாக் டிவி தான் முதலாளின்னு சொல்லி கோர்ட்டில் ஒத்துக்கிட்டான். இது நாள் வரைக்கும் நான் முதலாளி இல்லை, எனக்கும் அந்த ஈசாவையில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு எந்தவித ஒட்டும் இல்லை உறவும் இல்லை சொன்ன அந்த முதலாளி டாக்டிவியுடைய ஜெனரல் மேனேஜர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் முதலாளின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு அந்த 161 தொழிலாளர்களுக்கான பணத்தை பிடித்த பணத்தை இன்றைக்கு பேங்க்கில் போட்டிருக்காங்க, தொழிலாளர் துறை பேங்க்கில் போட்டிருக்கிறாங்க. அதை நாம் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன பண்ணுறான்னா, அரசு என்பது என்ன செஞ்சுருக்குன்னா, இது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு அரசு மீண்டும் உங்கள் முதலாளி மேல்முறையீடு போயிருக்கிறார். ஒரு சாதாரணமாக ஒரு கிட்டத்தட்ட 6 லட்சம் ரூபாய் அரசுக்கு பெரிய விஷயமே இல்லை. 161 தொழிலாளிக்கு என்ன வரப்போகுது? 8,000 ரூபாய் 9,000 வரப்போகுது. அதை கூட உங்கள் முதலாளி வந்து தடுத்து சட்டத்துக்கு விரோதமாக ஸ்டே வாங்குறாருன்னா எந்த அளவுக்கு உங்கள் நிர்வாகம் என்பது துரோகமாக இருக்கிறது என்பதை பார்க்கணும். ஒரு கொத்தடிமை போல உங்களை பார்ப்பதற்கான அந்த வழிமுறைகளை இந்த நடவடிக்கைகளை இந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதை கண்மூடித்தனமாக பார்த்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்டாலின் அரசு. அதுதான் நம்மளுடைய, இதை தான் நமக்கு தொடர்ச்சியாக கேட்டுட்டு இருக்கோம். 12ஆம் தேதி என்ன வேலை நிறுத்தம்? தொழிற்சங்கமே அமைக்கக்கூடாது, தொழிலாளர்கள் ஊழியர்கள் தொழிற்சங்கமே கூடாது என்பதுதான் அதன் பிரதானமான எதிர்ப்புக்கான அந்த கோரிக்கை அதில் இருக்குது. பிஎஃப் பிடித்தம், இஎஸ்ஐ பிடித்தம், இன்றைக்கி நம்ம கோரிக்கை வச்சுருக்கிறோம். அடுத்து கமிஷனை பார்க்க போகிறோம். கமிஷனை பார்த்து ஒரு முத்தரப்பு பேச்சு, இன்றைக்கி 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும். முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அரசு கேபிள் வரணும். அது அரசு கேபிள் மட்டும் இல்லை, அது யார் எல்காட்டா இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டாலின் வீட்டில் அறிவாலயம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும். அதுக்காக 3ஆம் தேதி இப்போ 3 மணிக்கு போய் பார்க்க போகிறோம், கமிஷனை போய் பார்க்க போகிறோம். தோழர்களே, இது வந்து ஒரு தொடக்கம், ஒரு தொடக்கம் தான். இந்த ஆர்ப்பாட்டம், இந்த தர்ணா போராட்டம் ஒரு தொடக்கம். இதற்கு அடுத்து வரக்கூடிய மே மாதத்தில் உங்களுடைய ஆதரவோடு உங்களுக்கு நம்முடைய இசேவை ஊழியர்களை பாதுகாப்பதற்காக, அந்த இசேவை மையங்களை பாதுகாப்பதற்காக, ஊழியர்கள் மட்டுமல்ல அந்த மையங்களை பாதுகாப்பதற்காக மே இறுதியில்
ஒரு நாள் வேலை நிறுத்தம் செய்வதென முடிவு எடுத்திருக்கின்றோம். ஒரு நாள் வேலை நிறுத்தம் என்பது 24 மணி நேரம். அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தில் நம்முடைய தோழர்கள் அனைவரும் பங்கு பெற வேண்டும். இதுதான் ஒரு எச்சரிக்கை. இது மேடையின் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் வந்திருக்கிறீங்க, ஈசாவிலிருந்து வந்திருக்கிறீங்க. உண்மையிலே பாராட்டுகிறோம். தோழர்கள் சொன்னது போன்று இது கிட்டத்தட்ட 2022-23 பார்த்த அந்த உற்சாகம் என்பது இன்றைக்கு அந்த உணர்வு என்பது இன்றைக்கு வந்திருக்கிறது. உண்மையிலே பாராட்ட வேண்டிய எத்தனை உண்ணாவிரதம் அன்றைக்கு போலீஸோட மோதல், காலையில் கூட ஒரு மோதல் நடத்தணும், உட்கார விட மாட்டேன்றாங்க. பார்த்துக்கோங்க, பெண்கள் வந்திருக்கிறாங்க, ஏதாவது ஆச்சனை யார் பொறுப்பு, உட்கார கூட விட மாட்டேன், சேரை கூட போட முடியாதுன்னு சொல்கிற அந்த அளவுக்கு தான் இந்த காவல்துறை இருக்கிறது. இதேத்தான் டாக் டிவி நிறுவனம் இருக்கிறது, இதேத்தான் தமிழக அரசும் கடைபிடிக்கிறது. இதை எதிர்த்துத்தான் வரக்கூடிய மே மாதம் இறுதியில் ஒரு திங்கட்கிழமை வச்சுக்கலாமே, திங்கட்கிழமையில் நம்முடைய வேலை நிறுத்தம் என்பது நாம் நடத்தியாக வேண்டும். அதற்கான தயாரிப்பு பணிகளை வரக்கூடிய 3 மாதத்தில் மார்ச் ஏப்ரலில் நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வேலை நிறுத்தத்திற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன். அதற்கு முன்பாக இந்த நிறைவு செய்வதற்காக நம்முடைய சிஐடியுடைய மாநில துணைத் தலைவரும் கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவருமான தோழர் கிருஷ்ணமூர்த்தி அவர் இந்த போராட்டத்தை நிறைவு செய்வார்.